என் தேவ தம்முடைய மகிமை செல்வத்தினாமே, என் தேவ தம்முடைய மகிமை செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க உண்மையிலே நீங்கள் மேன்மையை பாராட்டுங்க. அல்லேலூயா. உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீர்கள். வாக்குத்தத்தம் தந்தவரை மகிமைப்படுத்துங்க. வாக்கு பண்ணினவரை, வாக்கு மாறாதவரை நினைத்து பேசுங்கள். அப்படி பேசும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பான முறை நினைச்சுவார், உயர்த்துவார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் இந்த 100 மணி பிரேயரில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க. சில வேதத்தின் மூலமாக என்னுடைய பிள்ளைகளிடையே நான் பேச விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் பைபிளை படிக்கும்போது அந்த பைபிளுடைய வசனத்து மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து பேச போகிறாரு. அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் பைபிளை படிச்சிட்டிங்கன்னா ஆவியானவர் அது மூலம் தான் பேசுவார். நீங்கள் பைபிளை படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அனைவரும் பைபிள் படிக்கிறதில்ல. ஒரு தீர்மானம் எடுங்க. பைபிள் படிங்க, நல்லா ஆராதிங்க, துதிங்க, பைபிள் படிங்க. அந்த பைபிள் படிப்பதுக்கு முன்னால் ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி செஞ்சுட்டு நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு வசனம் எடுத்து சங்கீதம் 119:18. சங்கீதம் 119:18. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பைபிளை திறந்து வச்சுட்டு பைபிள் படிக்கிறதுக்கு முன்னால இங்க பாருங்க. தகப்பனே, நான் இப்ப பைபிள் படிக்க போறேன். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை எங்க சொல்லுங்க. திருப்பி எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வேதத்துல நிறைய அதிசயம் இருக்கப்பா. நான் பட்டு போடாம படிச்சுக்கிட்டு இருக்கேன், தொட்டு தொடாம படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள இருக்க எல்லா அதிசயங்களையும் வாழ்க்கையில நடப்பதற்கு மனக்கண்ணையும் 2 கண்ணையும் இருக்கப்பா. இது அல்ல. பைபிள் படிப்பதற்கு ஒரு அமைதி தேவை, ஒரு அமைதியின் நேரம். அல்லேலூயா. அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அப்பத்தான் இந்த வசனத்து மூலமா அவர் உங்களோட என்ன செய்வாரு, பேசுவார். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா அமைதியின் நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டேன். எவனும் பெல் அடிச்சிடக்கூடாது, பெல்லு சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். எவனும் செல்லில் போனை போட்டுறக்கூடாது, இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். வந்தாலும் எடுக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறேன்.
இன்னைக்கு உங்க அதிசயத்தை பார்த்து என் உள்ளத்துல இறக்கிட்டேன்னா நாளைக்கு என் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க போகுது. கையா தட்டாப்பாவுக்கு. அல்லேலூயா. பைபிள் படிக்கிறதுக்கு முன்னால சொல்ல வேண்டிய காரியம் எங்க சொல்லுங்க. ஏக்கா ஏக்கா எம்மா எம்மா டெய்லி பைபிள் படிக்கிறியா? அதுக்கு முன்னால நீ சொல்ல வேண்டிய காரியம், தேவனே வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்ணை திறந்துருங்கப்பா, என் கண்ணை திறந்துருங்கப்பா. கண்ணை திறந்து தான் பைபிள் படிப்போம். ஆனால் இந்த கண்ணு படிக்கும், ஆனால் இந்த கண்ணு மூடி இருக்கும். இந்த கண்ணு படிக்கும், இந்த உள்ளான கண்ணு இருக்குது பாருங்கள், இருதய கண்ணு, இது மூடி இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், இது முதல் என்றைக்கும் கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்பட கடவுது. சூரியன் விஷயம் தொடங்கி இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஆண்டவர் ஆராதிக்கணும், ஓ அல்லேலூயா அப்படின்னு ஆராதிப்பேன். எனக்குள்ளே இருக்கிற மாதிரி சரியா, அந்த ஆள் வரல பாரு, இந்த ஆள் வரல பாரு, இந்த ஆள் கல்யாணத்துக்கு போயிடுச்சு பார்த்தியா, இந்த ஆள் காணா போயிடுச்சு, புருஷன் மட்டும் வந்திருக்க, பொண்டாட்டியை காணா, எங்கே போயிருப்பாங்க, அல்லேலூயா. நேத்தானே வீட்டுக்கு போய் வீடு விசிட்டிங் பண்ணி ஜெபிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆளா காண பாரு, இவ்வளோ எத்தனை சொன்னாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்கே. எனக்குள்ள ஒரு மாமிசம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை வாட்டி சொன்னால் இந்த நாள் திருந்த மாட்டேங்கிறாயா. வாரம் போய் சனிக்கிழமை வீட்டில் போய் விசிட் பண்ணி வீட்டில் போய் ஜிபிச்சு துதிச்சுட்டு வந்திருக்கிறேன், சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆளா காணாம பார்த்தியா, ஏமாத்திராரு பார்த்தியா, நீ இந்த ஆள் நீ பார்க்கவே போகக்கூடாது. எதுக்கு நீ போகாத, அந்த ஆளுக்கு என்னைக்கா தலைவலி காய்ச்ச வரும்போது நீ போய் பார்த்துக்க, நீ போகவே போகாத விட்டு அப்புறம் உள்ள இருந்து ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கும். இங்க ஆண்டவரே நடக்குது, எனக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு வந்து முழு இருதயத்தை நீ என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு ஆத்துமா பாரம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய நாட்கள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில் நம்ம தப்பிச்சு கொள்ளணுங்க. அதுக்கு தான் கர்த்தரை தேடுங்க அப்படிங்கிறது. எதுக்கு இந்த மாதிரி ப்ரேயர்லாம் நம்ம வைக்கிறோம்? நீங்கள் வாழணும், நீங்கள் எழும்பணும், நீங்கள் பாதுகாக்கப்படணும், நீங்கள் சுகமாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 50:4-5, ஏசாயா 50:4-5. அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பி வாசிங்க ஏசாயா 50:4-5. காலைதோறும் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல. நல்லா கவனிங்க, இங்க இருங்க. காலையில் எந்திரிச்சு தேவனை ஆராதிச்சு மகிமைப்படுத்திட்டு நீங்க பைபிளை படிக்கணும். இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. அந்த நாளுக்குண்டான சமயம் என்ன, அந்த நாளுக்கு நீங்க எங்க போறீங்க, அந்த நாளில் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, அந்த நாளில் யார் இடத்துல பேச போகிறீங்க, ஒருவேளை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களா, அல்லது ஒரு மனிதனை பார்க்க போகிறீங்களா, அந்த நாளுக்குண்டான அந்த வார்த்தையை, அந்த நாளுக்குண்டான அந்த ஞானத்தை, அந்த நாளுக்குண்டான அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் காலையில் எந்திரிச்சு பைபிளை படிச்சீங்கன்னா அந்த நாளுக்குண்டான கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். காலேஜுக்கு நேரமாச்சே, படிக்க நேரமாச்சே, நீங்க கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னாலே சமயத்தை ஒதுக்கி இந்த வசனத்தின்படி அந்த நாள், ஒருவேளை நாளைக்கு நீங்க காலேஜ் போறீங்க, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க, அப்ப நீங்க நினைச்சலாம் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் உங்களுக்கு தெரியாது, நீங்க பைபிளை படிக்கணும். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல. இளைப்படைந்தவனுக்குன்னா சோர்ந்து போனவனுக்கு, கஷ்டப்பட்டவனுக்கு, நெருக்கப்பட்டவனுக்கு, என்ன செய்யனே தெரியல குழப்பமா இருக்கிறவனுக்கு அந்த நாளுக்குண்டான அந்த வார்த்தையை சொல்ல ஆவியானவர் பைபிள் வார்த்தை மூலமா உங்களோட என்ன செய்வார். அதுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கு, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. எப்படி போட்டிருக்கு, அந்த நாளுக்குண்டான வார்த்தை சொல்ல நீங்கள் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை என்ன செய்வார், தந்தருள்வார். ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கு சரியான முறையில் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அது கல்விமானின் நாவை அவர் கொடுத்துவார்.
எப்போ கொடுப்பார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் காலை வேளையிலே நீங்கள் தேவனை துதித்து ஆராய்த்து இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து நீங்கள் போகும்போது அதான் வசனம் சொல்லுது பாருங்கள், அந்த நாளுக்கு அதான் நல்ல தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல, சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லனா நாளைக்கு உண்டான ஒரு வார்த்தை சொல்ல. இப்போ நாளை காலை எழுந்திரிச்சு தேவனை மையப்படுத்தி ஆராதிச்சுட்டு நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க. நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த பிரச்சனையில் நீங்கள் சரியான பதில் கொடுக்க வேண்டும். அப்போ எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் பைபிள் படித்தீங்கன்னா அவர் சொல்கிறார், அந்த நாளுக்குண்டான அந்த வார்த்தையே உங்களுக்கு கல்விமானி நாவை கொடுத்து உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன். அதுதான் வேதத்தை வாசிக்கிற ஒரு காரியம். கைத்தட்டா பார்க்க நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது காலைதோறும் என்ன நினைச்சாரு? எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை பார்த்தீங்களா? உங்க செவி முதல்ல எதுல கவனமா இருக்குன்னு கேட்டா, இந்த வேதத்துல தான் முத கவனம் இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே வேற எந்த புஸ்தகத்தையும் படிக்காதீங்க. இந்த வேத புஸ்தகத்தை படித்து இதுக்கு நீங்கள் செவி சாச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது படிக்கிற காரியத்துக்கு கண்டிப்பான முறையில் கர்த்தர் உங்களுக்கு கல்வி மணி நாவை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் பைபிள் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் பைபிள் எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ முதல் வார்த்தை, தகப்பனே இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்ணை திறந்துருங்கப்பா. எங்க சொல்லுங்க பாப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் டக்குன்னு ஏனாதான் படிக்காதீங்க. போய் பொறுமை. பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அவசரம் படக்கூடாது. அந்த காரியம் மூலமாக அந்த வசனத்து மூலம் உங்களோட பேசுவார். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 16:14. அப்போஸ்தலர் 16:14. 16:14. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு சந்திக்க போகும்போது நீங்க பைபிளை தியானம் பண்ணி விட்டு பைபிள் வசனத்தை நீங்க படிச்சு அதுக்குண்டான காரியங்களை சிந்திச்சு நீங்க போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம்? உங்களை கவனிப்பாராம். கர்த்தருடைய ஆவியானவர் கவனிப்பாராம். நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எங்கே போகணும். ஏன்னா இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வருகிற நாட்கள் ஒரு பெரிய ஒரு பொல்லாங்கான ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எல்லாரும் தப்பித்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? தப்பித்து கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். நம்மெல்லாம் வாழணும். அப்போ வாழ்கிறதுக்கு உண்டான ஒரே வழியை கர்த்தரை தேடணும். அவ்வளோதான். கர்த்தர் சமூகத்துக்கு வரணும். அவ்வளோதான். நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சோதனை இருந்து ஊழியத்தில் நீங்கள் எலும்பி பிரகாசிப்பீங்க. பார்த்துக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119:71 என்ன சொல்லுதுன்னா, உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. உங்களுக்கு வருகிற இந்த சோதனை வேதனையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வெளிப்படுத்தல் 1:9-10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:9-10. வெளிப்படுத்தல் 1:9-10. ஆ ஆ ஆ ஆ ம் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த யோவான் பத்ம தீவில் அவர் உபத்திரப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனால் அந்த உபத்திரத்தின் மத்தியில தான் அவர் வெளிப்படுத்தல் விசனித்த மறைபொருளை கற்றுக்கொண்டார். அவர் எழுதினார். பார்த்துக்கொள்ளுங்க. அங்கு இயேசு தரிசனமானார். அவருக்கு எந்த நேரத்தில் தரிசனமானார், எந்த நேரத்தில் வெளிப்படுத்தல் அவர் எழுதினார் என்று கேட்டால், அவர் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் எந்த மனிதர்களும் நடமாடாத பத்ம தீவில் அவர் கொண்டு போட்டார்கள். ஆனால் யார் ஒதுக்கி தள்ளினாலும் இயேசுவானவர் அவரோடு இருந்து மறைபொருளை வெளிப்படுத்தினார். அதான் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த உலகம் உங்களை கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இயேசு மாத்திரம் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுவதற்கு சமயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படியாவது கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. வேதத்தை படிங்க, பைபிளை படிங்க, அவர் அதிசயங்களை நினச்சி பாருங்கள். நீங்கள் பைபிளை படிச்சுட்டு சும்மா விட்டுறாதீங்க.
இப்போ 5 அப்பத்தை 2 மீன் பெருக பண்ணினார் அவன் பைபிள் படிச்சிங்கன்னா அது ஒரு அதிசயம். அதை நினச்சி பாருங்கள், அதை தியானம் பண்ணுங்கள். அது என் வாழ்க்கையில் நடப்பதாக என்று வாயை திறந்து பேசுங்க, நடக்கும். கானாவூர் கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினாரு. அந்த சம்பவத்தை படிக்கிறீங்களா யோவானில்? ஏசப்பா செய்த முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணத்தில் தான். அந்த அற்புதங்களை நினச்சி பாருங்கள், பச்சை தண்ணி எப்படி ரசமாக மாறிச்சு. அப்போ இப்படிப்பட்ட அற்புதம் பண்ணவரே என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் பண்ணுங்க அப்படின்னு வாயை திறந்து பேசி பாருங்கள். ஒரு கரண் அடைப்பதுக்கு ஒரு விதவைக்கு எண்ணெயை விட்டு கரண் அடிக்கும்படி உதவி செஞ்சீங்களே, எனக்கும் ஆண்டவரே இந்த கரண் அடைப்பதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்று நீங்கள் பேசி பாருங்கள். இதுதான் அதிசயம். இதுதான் அதிசயத்தை நீங்கள் பார்க்கறது. இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சகைவை ரிச்சிப்படைஞ்சா ரிச்சிப்படைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி சகைவை ரிச்சிப்படைய வச்சீங்க, அதே போல் என் புருஷனை ரிச்சிப்படைய வைங்க, சகைவை மாற்றினது போல வீட்டில் இருக்கிற ஆளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அதுதான் அதிசயம். அப்படி கேட்கும்போது கண்டிப்பானவர்கள் ரிச்சிக்கப்படாத மக்கள் ரிச்சிப்படைவார்கள். ரிச்சிப்படைய ரோமில் சொல்லப்பட்டிருக்கு, ரிச்சிப்படைய நினைச்சி வாயினால அறிக்கையிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ரிச்சிப்படையாத ஆள் ரிச்சிப்படைய வைக்கிறதுக்கு இப்போ ரிச்சிப்பு அடைஞ்சிட்டாருன்னு வாயை திறந்து நீங்கள் சொல்லி பாருங்க, அவர் கண்டிப்பாக ரிச்சிப்பு அடைஞ்சிடுவார். பெலவீனன் யாவரும் பெலவன் என்று சொல்லாதே பெலவான் என்று சொல் என்று அவர் சொல்லுகிறார். என் மகள் பெலவான், என் மகன் பெலவான், எந்த பெலவனும் என் குடும்பத்தை தாக்க முடியாது. கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயப்பிரமாண சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. எந்த பரம்பரை சாபமோ என் குடும்பத்தை அணுக முடியாது. இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சுகமாக இருக்கிறோம், நாங்கள் பெலவான் என்று பேசி பாருங்கள், அது உங்களுக்கு நடக்கும் அப்படியே. அல்லேலூயா. அதனால உபத்திரத்து நேரத்தில் மேன்மை பாராட்டுங்க. எப்படி மேன்மை பாராட்டுறது? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க, இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லுங்க. நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன். மேன்மை பாராட்டுங்க, மேன்மை பாராட்டுங்க. நம்மளுக்கு கஷ்டம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், வெட்டாந்தரையான வாழ்க்கை இருக்கலாம், அவாந்தரை வெளியான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அவாந்தரை வெளியில் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் ஏன் கூட இருக்கிறார். வெட்டாந்தரையிலே நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுவதுக்கு ஏன் கூட இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை வெட்டாந்தரைய வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு வெளிச்சம் தெரியலையே, கலங்காதையை கத்த வச்சுறாரு. ஓ வெட்டாந்தர வாழ்க்கையில் நான் நீரூட்டை உண்டு பண்ணுகிறேன் என்று வாக்கு பண்ணிருக்கார். அப்படி மேன்மை பாராட்டு. அப்படி மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் உங்களை குடும்பத்தை உயர்த்துவார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே மித்துதிக்கிறோம், பிதாவே மித்துதிக்கிறோம், ஆவியானவரே மித்துதிக்கிறோம், நல்லவரே மித்துதிக்கிறோம். மது சந்தனா கத்தோட்டிகா ராபாலா தூராபாலா தூராபாலா கரலரலராவா. அல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லையே, மலாகாத காரியம் ஒன்றுமில்லையே, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும்.
வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும். இல்லை, நான் சொல்வது அப்படி சொல்லுங்க. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய அற்புதத்தின் வல்லமை, உம்முடைய அதிசயத்தின் வல்லமை, உம்முடைய சுகத்தின் வல்லமை என்னை ஆளுகை செய்வதாக. எனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே 7 வழியாக ஓடி போவதாக. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வாழாக மாட்டேன், நான் தலையாவேன். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்ந்திருப்பேன். நான் எந்த காரியம் செஞ்சாலும் அது வாய்க்கும், அது நடக்கும். நான் தோத்து போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். வெளிச்சத்திலே ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள். தகப்பனே, எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் 1000 மடங்கு திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். இயேசுவே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்கு ஜெப ஆவி, துதியின் வல்லமை, அபிஷேக வல்லமை, வேத வசனத்தின் வல்லமை எனக்குள்ளே ஊடுருவி பாய்வதாக, ஊடுருவி பாய்வதாக. பரிசுத்த ஆவியின் ஆளுகை எனக்குள்ளே கடந்து வருவதாக. ஏசப்பா, நான் நிற்கிற இந்த ஆலயத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஆலயம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கடந்து வருவதாக. காடையில் வந்து வனாந்தரத்தில் விழுந்தது போல இந்த ஆலயத்தில் அநேக ஆத்துமாக்கள் வரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அநேக ஜாதிகள் இந்த ஆலயத்திலே தேவனை மகிமைப்படுத்த, தேவனை துதிக்க கடந்து வர போறாங்க. இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறபடியே, நான் பேசுகிறபடியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தாலே நான் சொல்லுகிறேன், அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துக்கு கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறபடியே நடப்பதாக. தகப்பனே, நானும் என் வீட்டாரமோ கர்த்தரை சேவிப்போம். வருகிற நாட்களிலே என் குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. தகப்பனே, நீர் என்னை விசாரிக்கிறபடியால் என் கவலையெல்லாம் உங்கள் மேலே வச்சிடுறேன், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 94433131
673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை உள்ளத்தோட ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினரே இதுவரையில் உதவினரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோமே என்னை கண்டீரே நன்றி நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.